குட் மார்னிங் சர்ச். இன்றைக்கி தலைப்பு ஆல்ரெடி போட்டாங்க அங்கே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த தோராவுக்கும் சங்கீதத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது, தோராவை சங்கீதத்தை எதை வச்சு எப்படியெல்லாம் பண்ணாங்க, அதுக்குள்ளான சில ஆழமான சத்தியங்கள் என்னன்றதை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். இது என்னோடய ஒரு பர்சனல் ஸ்டடி மாதிரி தான். அதே நேரத்தில் சர்டன் பர்சனல் இன்சைட்ஸும் இதில் இருக்கும். ஸோ அதனால் என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, யூ ப்ளீஸ் கோ த்ரூ ஒன்ஸ் அகெயின் அட் ஹோம். இதை நீங்கள் முழுசாக எடுத்துக்கணுன்றது இல்லை, ஒரு சில விஷயங்களை நீங்கள் இன்னும் ஆழமாக படிக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன். இதில் நிறைய ஸ்காலர்ஸுங்க என்ன எழுதியிருக்காங்க, இல்லை அதாவது ராபாய்ஸ் என்ன எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில ஸ்டடீஸை கொலேக்ட் பண்ணி போட்டிருக்கிறது தான் இந்த ஒரு சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இது ஒரு ஓவர் வியூ மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது இன்டெப்த்தாக படிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ரைட். தோராவில் எத்தனை புக் இருக்குது? 5 புக்கு இருக்குது இல்லையா? என்னென்ன அந்த 5 புக்கு? இப்போ தோரான்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தெர் ஆர் 5 புக்ஸ் இல்லையா? இந்த 5 புக்கு தான், ஃபஸ்ட்டு 5 புக்ஸை தான் மோசே எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாருங்க? ஹி வென்ட் டு மவுண்ட் சைனாய், சீனாய் மலைக்கு போய் அதை வாங்கிட்டு வந்தார் இல்லைங்களா? அந்த 5 புக்கு தான் தோரா அப்படின்னு யூதர்கள் எடுத்து வச்சுருப்பாங்க. த ரபாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டீச்சர்ஸுங்கெல்லாம் இதை தேவன் டைரெக்டாக மோசஸ்கிட்ட டிக்டேட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. வசனத்தில் அப்படி சொல்லலாம், நமக்கு தெரியும் தேவன் இதை மோசைக்கு கொடுத்தாரு, அதை தான் நமக்கு எல்லாருக்கும் அதை பிரிண்டாக போட்டு நம்மக்கிட்ட டிரான்ஸ்லேஷனில் இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ரபாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 புக்கு தான். இப்போ நீங்கள் சாடியூசிஸ் ஃபாரிசீஸ்னெல்லாம் பார்க்குற சதுசேயர் பரிசேயர்னெல்லாம், இந்த சதுசேயர் கூட எந்த புக்கை தான் ரொம்ப ஆழமாக, அதாவது இதுதான் சத்தியம் அப்படின்னு அவங்க எடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 புஸ்தகத்தை மட்டும்தான். பரிசேயர் வேற இது எடுத்துட்டாலும் சதுசேயர்களுக்கு இந்த 5 புக்கு தான் தேவன் டைரெக்டாக கொடுத்ததுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு பாயிண்ட் தான். சரிங்களா? ஸோ இதை தான் காட் டிக்டேட்டட் தோரா டு மோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எகிப்திலிருந்து அவங்கள வெளியே கூப்பிட்டு இனி நீங்கள் என்னோட பிள்ளைகளாக இருக்கணும்னா எப்படி நடந்துக்கணும், உங்களோட வழிமுறைகள் எப்படி இருக்கணும், உங்கள் நீதி எப்படி இருக்கணும், இந்த எல்லா விஷயத்த தேவன் இதை கொடுத்தாரு. இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? நீங்கள் என்னோட ஜனங்களாக இருக்க உங்களுக்கு விருப்பமா, நான் சொல்கிற கட்டளைப்படி நடக்க உங்களுக்கு விருப்பமான்னு ஃபர்ஸ்ட்டு கேட்டார். நீங்கள் நான் கூப்பிட்டு வந்துட்டேன், நான் சொல்கிறதா செய்யணும்னு சொல்லலை, அவர் கேட்டார் முதல்ல, உங்களுக்கு இது விருப்பமான. எல்லாரும் என்ன சொன்னாங்க? நாங்கள் எல்லாருமே கீழ்ப்படியே தயாராக இருக்கிறோன்றாங்க. அந்த ஒரு ஒப்பந்தத்தில் தான் இந்த வசனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது இல்லையா? சரி, இப்போ சங்கீதத்துக்கு எத்தனை புஸ்தகம் இருக்குது? எத்தனை சங்கீதங்கள் இருக்குது? 150 சங்கீதங்கள் இருக்குது. சரியா? இதை யூதர்கள் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீப்ரு மொழியில் டெஹலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, ப்ரைஸ்னா என்னது? துதிக்கிறது, துதித்து பாடுற ஒரு புஸ்தகம்னு வச்சிருந்தாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன வைப்பாங்கன்னா, யூதர்கள் மத்தியில் இட் இஸ் ஆல்சோ கால்டு ப்ரேயர் புக் ஆஃப் த செகண்ட் டெம்பிள். இதை முதல்ல ஒரு ஆலயத்தை கட்டினார் சாலமன், அதுக்கப்புறம் அது இடிக்கப்பட்டது இல்லையா? அடுத்த 2வது ஒரு கோயில் கட்டினாங்க இல்லையா? அந்த ஆலயத்தை கட்டின ஜெருபாபேல் எல்லாம் கட்டின பிறகு ஏரோது அதை சரி செய்து எல்லாம் பண்ணுறாரு இல்லையா? அப்போ அந்த 2வது டெம்பிளில் ப்ரேயர் புக்குன்னு எதை வச்சுருந்தாங்கன்னா, இந்த சங்கீதத்தை தான் ப்ரேயர் புக்கு. அந்த 150 சங்கீதம் இருக்கு இல்லையா, அதை தான் ப்ரேயர் புக்கு மாதிரி அவங்க வச்சுருந்தாங்கன்னா. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சங்கீதம் ஏன் ரொம்ப முக்கியம் அவங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த அது தெரிஞ்சுக்கலாம். இதை எவ்வளோ முக்கியமாக அடுத்து தோராக்கு எவ்வளோ ஈக்குவலாக அதை வச்சாங்கன்னா, சினகாகுன்னு சொல்கிறேன், தேவாலயங்கள்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு ஸ்கூல் மாதிரி. யூதர்களோட எஜுகேஷன் சிஸ்டம் அங்கே தான் வசனங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்து கூட போயிட்டு வசனங்களை பேசுவார், அது படிப்பாங்க. பவுல் காலத்தில் கூட அவர் நிறைய ஆலயங்கள்கிட்ட போய் பேசுகிறாருன்னா, அது நம்ம கூடாரம் அந்த மாதிரி ஆலயம் கிடையாது. இது சினகாகுன்னு வாங்க இங்கிலீஷில். ஸோ இட்ஸ் அ பிளேஸ் வேர் யூ கேன் டிபேட், இட்ஸ் அ பிளேஸ் வேர் யூ கேன் ஸ்டடி, வசனங்களை ஆராய்ந்து பார்க்குற ஒரு. ஸோ அங்கே கூட ரொம்ப பழக்கத்தில் இருந்து தோராக்கு அடுத்த இம்பார்ட்டண்ட் புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் சாம்ஸ். அந்த சங்கீதத்தை
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டாங்க. சரி, இப்போ நம்ம சங்கீதத்தையும் இதை பார்க்குறோம். பைபிளில் சென்டர் ஆஃப் த பைபிள்னு போயிட்டு ஒரு வசனம் எடுத்தீங்கன்னா என்ன வசனம்? சங்கீதம் தான். சங்கீதத்தில் என்ன, எந்த அதிகாரம், எந்த வசனம்? 118. கரெக்ட் ஆன்சர். எந்த வசனம்? நீங்கள் கரெக்டாக எல்லாமே பிரச்சனையே வந்தீங்கன்னா 118ஆம் சங்கீதம் தான் சென்டரில் இருக்குது. அந்த 118ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம், இதை தான் சென்டர் ஆஃப் த வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை படிக்கலாம் ஒரு முறை. சாம்ஸ் சாப்டர் 118 verse 8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். என்ன சொல்லுது? It is better to take refuge in the Lord than to trust in humans. எவ்வளோ ஆழமான ஒரு சத்தியம் ஒரே வசனத்தில். சென்டர் ஆஃப் த பைபிள். அது சென்டர்னா என்ன சொல்றது? அதை சுற்றி தான் வேற எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த சென்டர் ஆஃப் த பைபிளில் என்ன வசனம் சொல்லுது பாருங்களேன். நான் எங்கே தான் என்னோட அடைக்கலத்தை தேடணும்? ஐ ஷுட் டேக் ரெஃப்யூஜ் இன் த லார்ட் அலோன். கர்த்தர்கிட்ட மட்டும், தேவன்கிட்ட மட்டும் தான் என்னோட அடைக்கலம் இருக்கணுமே தவிர என்னோட நம்பிக்கைகளோ என்னோட ட்ரஸ்ட் யார் மேலே இருக்கக்கூடாது. ஒருத்தர் அன்பு செய்யணும். அன்பு செய்யறது வேற, ஆனால் நம்பிக்கை வைக்கிறது ஜனங்கள் மேலே வைக்கக்கூடாது. நீங்கள் யார் மேலே தான் வைக்கணும்? தேவன் மேலே தான் வைக்கணும். இது ஒரு சின்ன ஒரு இன்சைட் தான். சரியா? ஓகே, இப்போ வில் கம் பேக் டு தோரா அண்ட் சாம்ஸ். இந்த தோராவுக்கும் சங்கீதத்துக்கும் இந்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சங்கீதம் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். சாம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் தோரா. அப்படின்னா ஒரு குட்டி பைபிள் இல்லை, குட்டி தோரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மினியேச்சர்னா என்ன தெரியுங்களா? நம்ம ரெகுலராக மரம் செடிங்கள்லாம் பார்க்குறோம். பான்சாயின்ற ஒரு மரங்களை பார்த்துக்கிறீங்களா? மரம் இருக்கும். நான் ஆரஞ்சு மரம் நான் பார்த்ததை சொல்கிறேன். இவ்வளோ தான் ஹைட் இருக்கும். அது ஒரு ஆரஞ்சு மரத்தை நீங்கள் ரெகுலராக பார்த்தா எவ்வளோ ஹைட்டில் இருக்குமோ அதுக்குள்ள எல்லா குணங்களும் இந்த இதுலேயே இருக்கும். ஆனால் அந்த ஆரஞ்சு கூட இதே சின்ன சைஸில் தான் இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அதே டேஸ்ட்டில் தான் வரும். இன்ஃபேக்ட் பான்சாய் ஆரஞ்சுன்றதை நீங்கள் அமேசானில் கூட வாங்கி பார்க்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, அது பெரிய மரத்தில் இருக்கிற எல்லா குணங்களும் இந்த சின்ன மரத்துலையும் நீங்கள் பார்க்கலான்ற மாதிரி இந்த சங்கீதத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, தோராவில் இருக்கிற அனைத்து தேவனுடைய சத்தியங்கள் இந்த சங்கீதத்திலையும் அடங்கியிருக்கு அப்படின்னு நிறைய ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு உதாரணம் அதாவது உதாரணம் எப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கு அந்த மாதிரி ஒரு குட்டி பைபிள்னா எதுன்னு சொல்லுவோம்? புக் ஆஃப் ஐசாயா. ஏசாயா புஸ்தகத்தை தான் மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் த பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்காலர்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, 1ஆம் அதிகாரம்லேருந்து 39ஆம் அதிகாரம் இருக்குது ஐசாயா புக்கில் பார்த்தீங்கன்னா, இட் வில் டாக் மோர் ஆன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் லாங்குவேஜஸ்ல. நீங்கள் அதே 40லிருந்து 66 வரைக்கும் படிச்சிங்கன்னா நியூ டெஸ்ட்மெண்ட், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி எல்லாம் வரும். பட் நம்ம ஃபோக்கஸ் ஐசாயா கிடையாது. ஸோ வில் கம் பேக் டு சாம்ஸ். சங்கீதம் வந்து 2ஆக பிரிச்சிருக்கான், அதாவது 5ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஏன்? தோராவில் எத்தனை இருக்குது? 5 புஸ்தகம் இருக்குது. சங்கீதத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை 5ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. எப்படி அதை பிரிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 1லிருந்து 41, 42லிருந்து 72, 73லேருந்து 89, 90லேருந்து 106, 107லேருந்து 150. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இதை எந்த அடிப்படையில் இதை வந்து 5ஆக பிரித்தாங்க அப்படின்னு நம்ம ஸ்காலர்ஸ் கிட்ட பேசினா, அந்த ஸ்டடி பண்ணும்போது என்ன வருதுன்னா, இதுக்கு ஒரே ஒரு பேஸ் தான் இருக்குது. இதை பிரித்து எடுக்கிற பேஸ் என்னன்னா, இந்த எங்கே ஒரு எண்டிங் எல்லாம் வருது இல்லைங்களா, அது எப்பவுமே ஒரு ஸ்தோத்திரத்தோடவோ அல்ல ஒரு பிரேஸோட தான் முடியும். சரிங்களா? ஒரு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த டிவிஷன் எப்படி இந்த பிரேஸோட வந்துச்சுன்றதை பார்க்கலாம். சங்கீதம் 1லிருந்து 41 அந்த லாஸ்ட் வேர்சஸை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சாம் சாப்டர் 41 verse 13. சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென். எப்படி வந்துச்சு? Praise be to the Lord, the God of Israel, from everlasting to everlasting. Amen and amen. பாருங்களேன், ஒரு க்ளோஷர் எப்படி வருதுங்க?
தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்கிறத ஒரு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே ஒரு டிவிஷன், ஒரு ஸ்டாப் ஆகுது. அப்போ இங்கே நீங்கள் இந்த பிரித்து எடுக்கிற ஒரு அந்த டிவிஷன் பண்ணுற மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, இந்த க்ளோஜர் எப்பவுமே ஒரு ப்ரேஸோட க்ளோஸ் ஆகும். சரி, இது ஃபர்ஸ்ட் குரூப்பு. ரெண்டாவது குரூப்பு பாருங்க. ரெண்டாவது குரூப் என்னன்னா 72ஆம் அதிகாரத்தில் தான் ரெண்டாவது, அதுலேயும் கடைசி வசனம் படிக்கலாம். 19ஆம் வசனம், Psalms 72:19. அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென். ஆமென் and ஆமென். இல்லையா? So again, praise be to the Lord forever. Amen and amen. மறுபடியும் எப்படி தான் இங்கே முடியுது? அந்த ஸ்தோத்திரத்தோடு தான் முடியுது. ரெண்டாவது டிவிஷனும் நம்ம பார்த்தோம் இதில் தான். சரி, மூணாவது டிவிஷன் எப்படி வருது பார்ப்போம். Psalms 89. சாரி, Psalm 72:19 நான் தவறாக படிச்சிட்டேன். Praise be to his glorious name forever. May the whole earth be filled with his glory. Amen and amen. இதுதான் வந்து 72:19. இப்போ நம்ம சங்கீதம் 89 52ஆம் வசனம் படிப்போம். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மறுபடியும் என்னதான் முடியுது? Praise be to God forever. Amen and amen. ரைட், நான் அடுத்தது போயிடலாம். சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா என்பார்களாக. Praise be to the Lord, the God of Israel, from everlasting to everlasting. Let all the people say amen. ரைட், பாருங்க, நீங்க பிரிச்செடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரு praise, தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுல தான் முடியுது. அஞ்சாவது 150ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Psalms 150:6. சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. Let everything that has breath praise the Lord. Praise the Lord. இங்கிலீஷ்ல எப்படி வரும்? அப்போ இந்த சங்கீதத்தை எப்படி தான் முடிக்கிறாங்க சங்கீதக்காரங்க, அது டிவிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் இதில் என்னன்னா, இது எப்பவுமே எப்படி தான் முடியணும்? ஒரு ஸ்தோத்திரத்தோட அந்த துதியோட தான் எல்லாம் முடியணும் அப்படின்றது. சரி பிரதர், அது திஸ் இஸ் த க்ளோசிங். வாட் அபவுட் தி ஓப்பனிங்? ஓப்பனிங்ல ஏதாவது இன்சைட் இருக்கா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஓப்பனிங்லேயே ஒரு அருமையான ஒரு பாடம் இருக்கு. ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக இருக்கு. ஆனால் நம்ம அந்த 5 வசனங்களும் எடுத்து படித்தோம்னா இட்ஸ் காட் அ வண்டர்ஃபுல் இன்சைட். சரிங்களா, படிக்கலாம். அது Psalms chapter 1:1. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ஸே படிச்சுட்டு போகலாம். சரிங்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இப்போ இங்க யாரை பத்தி பேசுது? ஒரு நீதிமானோட வாழ்க்கையை பத்தி இது பேசுது. இந்த நீதிமான் எப்படி இருப்பாரா? அவர் வந்து he will not walk in the way of the wicked, அதாவது துன்மார்க்கன் வழியில போக மாட்டார். அப்போ நீதிமானை குறித்து தான் இந்த சங்கீதம் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இப்போ அடுத்தது 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மானங்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த நீதிமானோட கனெக்ஷன் நெக்ஸ்ட் எப்படி போதுங்க? நான் நீதிமானா இருக்கும் பொழுது நான் எதைத்தான் வாஞ்சிக்கிறேன்? வாஞ்சித்து கதற ஒரு விஷயம் என்னன்னா, தேவனோட வார்த்தைக்கும் தேவனுக்காக தான். ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர்னா என்ன அர்த்தம்? தண்ணி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், சத்தியத்தை குறிக்குது இல்லையா? அப்போ நீதிமானுக்கு எந்த தாகம் அதிகமா இருக்கும்னா சத்தியத்தின் தாகம். சரிங்களா? பாருங்க இன்சைட்ஸ் எப்படி பில்ட் ஆகுது பாருங்களேன். அடுத்தது சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Psalm 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்தமுள்ள இருதயமான ஜனங்களுக்கு. இப்போ நான் வந்து நீதிமான் வாழ்க்கை வாழ்றேன், தேவனோட வார்த்தைகளை நான் தாகத்தோட தேடுறேன், அதன் பிரகாரம் நடக்கும்போது என்னுடைய இருதயம் என்னமா மாறுது? பியூர் இன் ஹார்ட். வி பிகம் பியூர் இன் ஹார்ட், ரைட்? மேபி என்னோட இந்த மாம்சத்தில் நான் நிறைய தவறுகள் செய்தாலும் என்னோட இன்டென்ஷன் என்ன இருக்கு? இல்லை, நான் தேவனுக்கு நீதிமானா இருக்கணும், அந்த சிந்தை எப்பவுமே இருக்குது இல்லையா? அப்போ தேவன் என்ன சொல்றேன்னா, தேவன் இஸ்ரேலுக்கு நல்லவராக இருக்கிறார். அப்போ இஸ்ரேல், ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் யாரு?
நாம எல்லாரும் தான் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலர்ஸ். தட் மீன்ஸ் God will be good to those who are pure in heart. சரிங்களா? அடுத்தது Psalms 90 verse 1. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தேவன் அப்ப என்னவா மாறுறாரு? நான் அப்படி சுத்தமான இருதயமா இருந்து வசனத்தை தேடும் பொழுது, நீதிமானா இருக்கும் பொழுது, தேவன் என்னோட அடைக்கலம். அதாவது இங்கிலீஷ்ல எப்படின்னா அவர் டுவெல்லிங் பிளேஸ். என்னோட நான் வாசிக்கிற ஸ்தலம் எதுவா மாறிடுது? தேவன் இருக்கிற இடம் தான் டுவெல்லிங் பிளேஸா மாறிடுது. 107 சங்கீதம் 1 வசனம். எப்ப நான் தேவ ஆலயத்துல அவரோட கூட நான் வாசிக்கும் பொழுது, இந்த வாழ்க்கை வாழும்போது என்ன நமக்குள்ளதான் என்ன வருது? நமக்குள்ளும் கர்த்தரை துதியுங்கள். ஏன்னா அவரோட அன்பு என்றைக்கும் மாறாது. இட் லவ் என்டியூர்ஸ் ஃபாரெவர். பாருங்களேன், இந்த ஓப்பனிங்லயும் கூட இட்ஸ் a wonderful insight, ரைட்? இதை இப்போ நம்ம படித்தது எல்லாமே ஒரு சம்மரி மாதிரி பார்த்தீங்கன்னா, ரைச்சியஸ் மேன், he always is like a deer that pants for water, and to those people God is good because their hearts are pure and the Lord is our dwelling place, and then we'll always give thanks to him. இப்போ நம்ம வந்து ஓப்பனிங்ல ஒரு மெசேஜ் இருக்கு, கடைசியாக முடிக்கும் போது எப்போதான் எப்படிதான் இதுலேயே முடிக்கிறது எப்படிதான் முடியுது? அந்த ஒரு ஸ்தோத்திரத்தோடு. அப்போ நமக்கு எல்லாம் நம்ம எந்த காரியங்கள் செய்தாலும் அது எப்படி தான் முடிக்கணும்? ஸ்தோத்திரத்தோடு முடிக்கணும். இப்போ நான் பாவமே பண்ணிட்டா கூட எப்படி ஸ்தோத்திரத்தோடு முடிக்கிறேன்? நான்னா பாவம் மன்னிப்புக்காக நான் தேவன்கிட்ட போகிறேன், தேவன் என்னை மன்னிக்கிறாரு. அப்போ நான் என்ன தான் சொல்லணும் தேவனுக்கு? எந்த ஒரு சந்தோஷத்தோடு நான் வீட்டுக்கு போவேன்? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எனக்கு இன்னொரு புது சான்ஸ் கிடைச்சிருக்குன்ற அந்த ஒரு நன்றியோட நம்ம மறுபடியும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஓப்பனிங் க்ளோசிங்லே இது ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஆழமான ஒரு என்கரேஜிங்கான ஒரு மெசேஜ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேஜேவியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இந்த குரூப்பை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. புக் 1, புக் 2, புக் 3ன்னு வராது. ஆனால் நீங்கள் என்ஐவியில் படித்தவங்க யாராவது என்ஐவி வச்சுருக்கீங்களா? என்ஐவியில் பாருங்கள், 1 verse 1ல ஃபஸ்ட்டு புக்கு என்னன்னு சொல்லுதாங்க மேலே, சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது புக் 1 அப்படின்னு சொல்லுதா பாருங்க. மேலே டைட்டில் என்ன போட்டுருவாருன்னா புக் 1. அப்போ என்னன்னா அந்த தோராவும் இதுவும் டிவிஷன் ஆயிருக்கிறத வந்து என்ஐவி வெர்ஷன்லேயோ வேற சில வெர்ஷன்ஸ்லேயோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிவிஷன்ஸை போட்டுருவாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் மறுபடியும் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் போய் பார்க்குறது வேண்டாம். அங்கே பார்த்தீங்கன்னா புக் 1, புக் 2, புக் 3, புக் 4, புக் 5 என்ன இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணல, நம்ம அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. கவனிச்சிருக்கோமா எப்போதாவது? நான் நிறைய முறை கவனிக்கவே இல்லை. புக் 1 போட்டிருக்காங்க, புக் 2 போட்டிருக்காங்க, இந்த சென்டரில் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது இவ்வளோதானே தவிர இந்த டிவிஷன் ஏன் வந்துச்சுன்றது ஒரு கேள்வி வரும்போது இந்த ஸ்டடி வந்தது. ஸோ இது முழுக்க முழுக்க தேவனுக்கே இது வந்து we need to thank God for such wonderful insights. சரிங்களா? ஓகே, அடுத்த விஷயம், சங்கீதம் வந்து இட் இஸ் நாட் இன் chronological ஆர்டர். அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ ஹிஸ்ட்ரின்றது எப்படி நடக்கும்? இந்த வருஷம் என்ன நடந்துச்சு, அடுத்த வருஷம் என்ன நடப்போகுது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதாவது chronological ஆர்டர், அந்த வருஷத்துக்கு காலத்துக்கு ஏற்றது எப்போ போய் அது நடந்துச்சோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறது தான் chronology அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் சங்கீதம் அப்படி போட்டிருக்கா அப்படின்னா கிடையாது. இப்போ சங்கீதம் chronological ஆர்டரில் போட்டிருந்தா அது எப்படி வந்திருக்கணும் தெரியுங்களா? சங்கீதம் 90 1ஆம் வசனம் தான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக சங்கீதம் 1ஆம் அதிகாரமாக வந்திருக்கணும். படிங்களா? Psalm chapter 90 verse 1. ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். இதோட ஹெட்டிங் பாருங்க, ஹெட்டிங் NIV-ல போட்டிருப்பாங்க. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தமிழ்லேயே கூட இன்னும் வேற சில டிரான்ஸ்லேஷன்ல மேல ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டிருப்பாங்க. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். மோசே யார் இதுல முதல்ல வந்தது? இப்போ நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் யார் தான் வந்திருக்கணும்? மோசே தான் வந்திருக்கணும் இல்லையா? தாவீது வந்திருக்கணுமா? தாவீது எப்போ வந்தாரு? மோசே முடிஞ்சு நியாயாதிபதிகள் முடிஞ்சு ராஜாக்கள் காலத்துல 2வது ராஜாவா வந்தவர் தான் தாவீது. ஆனா தாவீதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சாங்க. ஏன் வந்துச்சு? கேள்வி வருது இல்ல? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இங்கன்னா, சங்கீதம் வந்து
ஹிஸ்டாரிக்கலாக வராது. அதாவது தமிழில் இது குரோனலாஜிக்கல் ஆர்டரில் வராது. அந்தந்த நிகழ்ச்சி நடந்த வந்த இயரில் அது வராதுன்றதை பார்க்குறோம். சரி, இது ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சுங்களா. தாவீதோட சங்கீதம் கூட எடுத்துக்கோங்களேன், குரோனலாஜிக்கல் ஆர்டரில் வராது. இப்போ தாவீதுக்கு என்னென்ன நடந்துச்சு? தாவீது என்னவா இருந்தார்? முதல்ல ஒரு ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். அதுக்கப்புறம் குலாயத்தை சாகடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ராஜாவாகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகிறாரு? சவுல் வந்து இவரை வந்து துரத்துறாரு, சாகடிக்கணும்னு பார்க்குறாரு. அப்புறம் அவர் ராஜாவாகிறாரு. அப்புறமா பத்செபா, அப்சலோம். இதுதான் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நீங்கள் வரிசைப்படுத்தினீங்கன்னா இப்படி தான் வரிசைப்படுத்தணும். ஆனால் சங்கீதத்தில் அப்படி வருதான்னா அப்படி வராது. பாருங்க, இது இப்போ சங்கீதம் 3 படிங்களேன். வெறும் ஹெட்டிங் மட்டும் படிச்சுட்டு போகலாம். அது தலைப்பு ஒன்று வந்துட்டே இருக்கும் இந்த இதில். அந்த தலைப்பு பாருங்க. தாவீது எப்போ தன் குமாரன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாரு? வயசான காலத்துல. ஆனா இப்போ இது எந்த சங்கீதமா வந்திருக்கு? 3வது சங்கீதமா வந்திருக்கு. இப்போ புரியுதுங்களா? இது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கிடையாது. சரி, சங்கீதம் 34 பாருங்களேன். இது சங்கீதம் 34 வருது. ஆனா இது எப்ப நடந்துச்சு? சவுல் துரத்திட்டு போறாரு இல்லையா, அதுக்கு பயந்து போகும்போது அபிமெலேக்கு கிட்ட போய் மாட்டிக்கிறாரு அவரு. அப்ப அவர் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஆக்ட் பண்ணி வெளியே வராரு இல்லையா. அப்ப அவரு தேவன் எப்படி அவரை பாதுகாத்தாருன்ற பாடுற பாட்டு அது. ஆனா அது எங்க வந்திருக்கு? ஸோ த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு மேக் இஸ், ஈவன் தாவீதோட சங்கீதங்களும் கூட குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல உங்களுக்கு வராது அப்படின்றது தான். அப்போ அடுத்ததான் என்ன வந்திருக்கணும்? ஏசாப். அப்புறம் என்னது? சாலமன் வந்திருக்கணும். சாலமன் 72 பாருங்களேன். ஹெட்டிங், வெறும் ஹெட்டிங் மட்டும் படிப்போம் நம்ம. இது யாரை பற்றிய சங்கீதம்? சாலமோன் பற்றிய சங்கீதம் வந்திருக்கு 72ல. சரியா? ஆனா சங்கீதம் 137 1ஆம் வசனம் படிச்சு பாருங்க. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் 137 1ஆம் வசனம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து ஆனோம். இது எங்க வந்திருக்கு? சிறைப்பட்டு போறது. சிறைப்பட்டு போறது எப்போ ஆச்சுங்க? நூத்தி 137:1 வந்து எல்லா ராஜாக்களும் முடிஞ்சு ஜெதேக்கியா ராஜா வந்து அவரோட ராஜாவோட ஆளுகை முடிஞ்சு நெபுக்கத்நேசர் வந்து பிடிச்சி சிறைப்பிடிச்சு போகும்போது அவங்களை கேலி பரியாசம் பண்ற மாதிரி எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னும் போது தான் இந்த சங்கீதத்தை பாடுறாங்களா? சரி, இப்போ 138 படிங்க, ஹெட்டிங் படிங்க. 138ல மறுபடியும் என்ன வந்துருச்சு? தாவீதின் சங்கீதம் வந்துருச்சு. அப்போ இது எதுவுமே குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வரல அப்படின்றத பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா 150 சங்கீதமும் இந்த 5 புக்கை வச்சு தான், அதாவது இந்த 5 குரூப்பாக தான் மாற்றிருக்காங்க. இப்படி ஏன் ஷஃப்லிங் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி வருது. why should we shuffle this way? why did they shuffle this way? அப்படின்னா they wanted to align this to Torah. தோராவில் என்னென்னலாம் இருக்கோ அந்த 5 புஸ்தகத்துக்கு ஈக்குவலண்ட்டாக அதை வந்து பிரித்து எடுத்து வச்சிருக்கிறது தான் சங்கீதம். நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீ இந்த 5 பிரிவை படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இட் கனெக்ட்ஸ், வண்டர்ஃபுல்லி கனெக்ட்ஸ் இட். எப்படின்னா ஆதியாகமம், யாத்ராகமம் அப்படின்னு 5 புக்கை எடுத்துட்டு இந்த 5 குரூப்பை பக்கத்தில் வச்சு படிச்சிங்கன்னா இட் வில் சீம்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகும். ஒன்றுன்னா ஈஸியாக உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து ஜனங்களாக பண்ணதா இந்த டிவிஷன்னா கிடையாது. இதை வந்து தேவன் இப்படி அனுமதிச்சிருக்காரு. ஸோ God has shuffled it in such a way that we will understand the lesson hidden in all this. சரிங்களா? சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, பார்த்துட்டோம் இது, சாரி. இங்கே ஸ்காலர்ஸ் இல்லைங்களா, இவங்க இந்த 5 பிரிவுக்கு 5 டைட்டில்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ எப்படி நம்ம படித்தோம், சாலமோனோட சங்கீதம்,
இல்லை அபிமெலேக்கு கிட்ட இப்படி ஆனும் போது நடந்த சங்கீதம், அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா. இந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்தாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 5 பிரிவுக்கும் ஒரு 5 டைட்டில். எதுக்கு நம்ம டைட்டில் வைக்கிறோம்னா, அந்த டைட்டிலை வச்சு நம்ம வந்து அதுக்குள்ள என்ன இருக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கலாம். அது ஒரு சமரி மாதிரி கொடுப்பாங்க, சரிங்களா. அது என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 1-41 பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் கிரியேஷன் ஆஃப் மேன் அண்ட் ரிடெம்ஷன். அதாவது ஒரு மனுஷனின் சிருஷ்டி அல்லது சிருஷ்டிக்க பற்றியும் மீட்கும் பொருளை மீட்பை பற்றியும் பேசுகிற ஒரு விஷயம் சங்கீதம் 1-41. இதோட டைட்டிலே கிரியேஷன் ஆஃப் மேன் அண்ட் ரிடெம்ஷன். அடுத்தது 2வது டிவிஷன் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்ஸ் ரிடெம்ஷன். இஸ்ரேலின் மீட்பு எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி வந்து அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்தாங்க, என்னென்னலாம் நடந்தது, அவங்களுக்கு எப்படி ஒரு விடுதலை கிடைச்சிச்சுன்றதெல்லாம் நீங்கள் எதில் பார்க்கலான்னா சங்கீதம் 42-72 வரைக்கும். 3வதுல என்ன பார்க்குறோன்னா தேவாலயத்தை குறித்து பேசும் அதிகமாக. அது எதுனா அந்த 3வது டிவிஷன் தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஐ வில் நாட் ரிப்பீட் இட். 4வது குரூப்பில் இஸ்ரேலோட ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டிங்ஸ், வனாந்தரத்தில் அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள், அவங்களுக்கு அதோட விசுவாசம் அவங்களுக்கு எப்படி இருந்தது, அவங்க எப்படி முறுமுறுத்தாங்கன்றத இந்த நீங்கள் சங்கீதத்தில் 90 106 பார்க்கலாம். கடைசி குரூப் எப்படி என்ன காட்டோம்னா, தேங்க்ஸ் கிவிங் ஃபார் ஹிஸ் வேர்ட் அண்ட் ஆல் ஹிஸ் பிளெஸிங். தேவன் செய்த காரியங்களுக்கும் இவர்கள் நினைவு கூர்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ற, நன்றி சொல்ற, அவரோட ஆசீர்வாதம் நினைவு கூறுற ஒரு இதுவாக தான் 5வதா முடியும். சரிங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை தோராவை வச்சு கம்பேர் பண்ணோம். சரிங்களா. இப்போ கிரியேஷன் ஆஃப் த மேன், அது ஒரு சிருஷ்டி, ஆதாமிலிருந்து சிருஷ்டிப்பு, அவர் விழுந்தது, அவரோட இதை பற்றியெல்லாம் நம்ம எங்கே பார்க்குறோம், ஆதியாகமத்தை பார்க்குறோம். பாருங்களேன் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க ஒன்றுக்கு ஒன்று. அடுத்தது இஸ்ரேல் வந்து என்னவா மாறிட்டாங்க, என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. தேவன் எப்படி அது விடுதலை, இது இந்த டெப்த்தில் பார்க்கலாம். பட் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே கொடுத்த டைட்டில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 5 புஸ்தகத்துக்கு மேட்ச் ஆகும். பாருங்களேன், டெம்பிள், தேவாலயத்தை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் எங்கே பார்க்கலாம், நம்ம லேவியராகமத்தில் பார்த்துக்கலாம். இஸ்ரேலோட அந்த டெஸ்டிங்கு, வனாந்தர பிரயாணம், அவங்க செய்த காரியங்கள்லாம் அதிகமாக எங்கே பார்க்குறோம், எண்ணாகமத்தில் பார்க்குறோம். 5வது டியூட்ரானமியில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, மோசே எப்படி தான் சொல்வார்னா, நாம் தேவன் நம்மளை எப்படியெல்லாம் வழிநடத்தி வந்தார், அது ரொம்ப பெரிய ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுப்பார், அவர் பேசுவார், அதில் எல்லாம் ஞாபகப்படுத்துவார், தேவன் என்னென்னலாம் பண்ணார் உங்களுக்கு, அதனால் நீங்கள் என்ன பண்ணோம், ஒபீடியண்ட்டாக இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம், இதெல்லாம் நாம் இருப்போம். அப்போ இது பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமைன்றது எவ்வளோ. அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு குட்டி தோரா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நாம் என்ன பண்ணலான்னா, எதை வச்சு நம்ம இது 2 ஒன்றுன்றத அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனோட இப்போ நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஜெனிசிஸ், ஆதி ஆகமத்தில் நம்ம என்னென்னலாம் புரிஞ்சுக்கிறோம், முதலாம் உலகத்தில் என்ன, இப்போ இதெல்லாமே நம்ம வந்து பேசிக்ஸில் கற்றுக்கின்றது தான். ஸோ ஐ வில் நாட் கோ இன் டெப்த். முதலாம் உலகத்தில் என்னாச்சு, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டார், அதுக்கப்புறம் அவரோட எப்படி விழுந்தார், ரைட். 2ஆம் உலகம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதோட அழிவு, முதலாம் உலகத்தின் அழிவு எல்லாமே நம்ம அதில் பார்க்குறோம் இல்லையா. அடுத்தது இன்னும் நாங்கள் என்ன ஆகுது, ஏப்ரஹாமோட இன்ட்ரோடக்ஷன் கூட அங்கே ஆகுது, ஏப்ரஹாமை நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம் அங்கே. சரி, ரைட்டு. இதே விஷயத்த வந்து நாம் சங்கீதத்தில் கூட பார்க்கலாம். சங்கீதம் படிக்கலாம், 8ஆம் அதிகாரம் 4-8 வரைக்கும். மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவர் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூணிலும் சற்று சிறியவனாக்கியே, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினேன். உம்முடைய கரத்தின் கிளைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். இது எதை ஞாபகப்படுத்துது, சிருஷ்டிப்பு. இப்போ ஜெனிசிஸ்க்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதா. அப்போது
ஆதாம், அதாவது மனுஷனை தேவன் எப்படி சிருஷ்டிச்சார், எப்படி சகலத்தையும் அவர் கீழே போட்டிருந்தாரு, அவர் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்னா தூதருக்கு ஒரு படி கீழே. இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இங்கே மேட்ச் ஆகுது இல்லைங்களா? இப்போ இது படிக்கும் பொழுதே ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன கவனத்தில் வச்சு படிக்கணும்னா, புது சிருஷ்டியான நமக்கும் இந்த ஒரு ஆதியாகமும் இருக்கு. We as new creation have a Genesis. Genesisனா என்ன? ஒரு ஆரம்பம். It's a beginning. So நமக்கு என்ன பிகினிங்? இதுல மனுஷனா பிறந்துட்டு அது ஒரு பிகினிங்னா, நமக்கு ஒரு புது பிகினிங் வந்துச்சு. எப்படி வந்துச்சு அது? இது படிக்க வேணாம். யோவான் 3:5 இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? unless you are born of water and spirit, you cannot have any partaking in kingdom of God. இல்லையா? அப்போ நம்ம வந்து என்ன மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படணும். தேவன் நம்மளெல்லாம் எப்படி ஜெனிப்பித்தாரு? சத்திய வசனம். யாக்கோபு 1:18 படிக்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளை நாம் முதற்பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மளெல்லாம் எப்படி ஜெனிப்பித்தார்? சத்திய வசனங்களால நம்மளை ஜெனிப்பித்தார். இப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம இங்க எல்லாம் வந்து உக்காந்துருக்கோம்னா எப்படி வந்தோம்? நம்ம வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் நம்மளை முதல்ல தேர்ந்தெடுத்தாரு, நம்மளை அழைத்து நமக்கு சத்தியத்தை கொடுத்தாரு. அதை நாம் என்ன பண்ணோம்? we accepted it. we said yes, this is the truth. பாருங்க, நிறைய பேர் நம்ம கூட வந்தாங்க, இன்னைக்கு இல்லாம, but we continue to be here. அதனால அந்த சத்திய வசனத்துல நம்மளை ஜெனிப்பித்து நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? we should become first fruits அப்படின்றதுதான். அப்போ God gives us birth through the scriptures. அவரோட வசனத்துல நமக்கு ஒரு புது ஸ்டார்ட்டை கொடுக்குறாரு. பாருங்க, அடுத்தது இன்னொரு வசனம் படிக்கலாம். ரோமன்ஸ் 8:29. ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்குவதற்கு முன்குறித்திருக்கிறார். இப்போ நாம எல்லாரும் எதுக்கு தான் கூப்பிட்டு வந்தாருன்னா, சமரியா மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. தன்னுடைய குமாரனுக்கு ஒப்பாக நம்மளை மாற்றணுன்றதுக்காக அழைச்சிருக்காரு நம்மளை. He has called us to become like Jesus Christ, so that நாமளும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் மாதிரி மாறணும் அப்படின்றதுனால. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் மாறணும், நானும் அந்த மாதிரி முதற்கனிகளாக மாறணும்னா ஐ நீட் த வேர்டு. ஒரு வசனன்றது இப்போ நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், அது டைஜஸ்டும் ஆகணும் இல்லையா? அப்போ நான் அதிகமான உணவு எனக்கு வேணும், அதை நான் டைஜஷன்ன்றதை நம்ம சிம்பாலிக் என்ன சொல்கிறேன்னா, என்னோட குணங்கள், எனர்ஜியாக மாறுறது தான் குணங்கள். சரிங்களா? சரி, அடுத்தது 2 கொரிந்தியர் 4:7. 2 Corinthians chapter 4:7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவமான ஒரு குணாதிசயங்கள்லாம் எங்க இருக்குது? இந்த மண்பாண்டம் என்று சொல்ற இந்த ஃப்ளஷ், இது வந்து விழுந்து போற ஒரு ஃப்ளஷ்ல தான் அந்த ஒரு ட்ரெஷரே வந்து, ட்ரெஷர் இங்கிலீஷ்ல இருந்தா we have this treasure in jars of clay. அதாவது நமக்குள்ள இந்த மாம்சம் விழுந்து போகும்போது இது எப்பவுமே என்னோட புது சிருஷ்டியை சோதிச்சுட்டே தான் இருக்கும். ஆனா அந்த ஜெனிப்புதல் ஆல்ரெடி ஆனதுனால தான் அந்த வார் எப்பவுமே இருக்கு. நமக்கு எப்பவுமே ஒரு தாட் வருது இல்லையா, ஐயோ இது நான் பண்ணியிருக்க கூடாது. இந்த பாவத்தை பண்ணும்போது கூட உடனே குற்ற உணர்வு ஏன் வருது? புது சிருஷ்டி, புது மனுஷனுக்கும் பழைய மனுஷனுக்கும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம எப்போ இந்த புது சிருஷ்டிக்கு அதிகமாக ஃபீடிங் அதிகமாக பண்ணுறோமோ அந்த பழைய சிருஷ்டி, அந்த மாம்சம் பலவீனமாய் ஒரு நாள் மறிக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஜெனிசிஸில் ஒரு நியூ பிகினிங் இருந்தது. எப்படி உலகமும் புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டு என்னென்னலாம் நடந்துச்சோ அதே மாதிரி நமக்கும் ஒரு புது சிருஷ்டியானது உண்டாகுது. ஸோ இது வந்து வெறும் தோரா சங்கீதம்னு பார்க்காம அது கூட என்ன பண்ணோம், நம்மளோட ஒரு ஓட்டத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அங்கே என்ன நடந்துச்சோ அது நம்ம நடக்காத மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இது சங்கீதம் 1-41. திஸ் இஸ் ஜெனிசிஸ். அடுத்தது எக்ஸடஸ். எக்ஸடஸ்னா யாத்ராகமம். இது வந்து 42-47. யாத்ராகம் எப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது? இவர்களெல்லாம் எதில் போய்டும்? அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க.
அதானே சொல்லுது வசனம். ஏன்னா புதுசாக ஒருத்தர் வந்தார், அவருக்கு யோசேப்பை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரில. இவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்களை அடிமைத்தனத்துக்குள்ள அனுப்பிச்சிட்டாரு. அவங்க அடிமைத்தனம் எவ்வளோ மோசமாக போயிடுச்சுன்னா, இவர்கள் தேவரை கூப்பிட்டு ஜெபிக்கிறாங்க. தேவன் அவரோட வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு என்ன தான் கொடுக்குறாருன்னா விடுதலையை உண்டாக்குறாரு. எப்படி விடுதலை வந்துச்சு அவங்களுக்கு? அந்த ஆட்டு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், 10ஆம் நாள் 14 இதெல்லாம் அதுக்குள்ளே அந்த ஒரு சீக்வன்ஸ் எக்ஸடஸ்ல அந்த யாத்ராகமத்தில் என்னென்னலாம் நடந்துச்சுன்றது பார்க்குறோம். கடைசியாக என்ன ஆகுது, அந்த ஒரு சங்கார தூதன் வந்து அந்த அவரோட வேலையை முடிச்ச பிறகு என்ன ஆச்சு, இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே விடுதலை அடைஞ்சு கானான் தேசத்துக்கு, எகிப்திலிருந்து எங்கே புறப்பட்டாங்க, கானான் தேசத்துக்கு புறப்பட்டுட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இதை இது சங்கீதத்தில் ஒரு வசனம் படிக்கலாம். Psalms 49 verse 7 to 8. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கு எவ்வளவு நாளாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவனுக்கு மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. இங்க வந்து மீட்கும் பொருளை பத்தி பேசுது இல்லையா? இங்க மீட்கும் பொருள்ன்றதே எங்க தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது, புக் ஆஃப் எக்ஸடஸ். அந்த யாத்ராகம் புஸ்தகத்துல தான் ஒரு மீட்கும் பொருளின் அடையாளமே எங்கிருந்து வந்தது, யாத்ராகத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி சொல்றாரு, நீங்கள் பழுதட்ட ஒரு ஆட்டுக்குட்டியே தேர்ந்தெடுங்க, அதை நீங்க உங்க வீட்டு இது மாதிரி பாருங்க, 4 நாளைக்கு 14ஆம் தேதி 3 மணிக்கு நீங்க வந்து அதை கொன்று அந்த ரத்தத்தை போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த ரத்தம் உங்களை வந்து பாதுகாக்கும். பஸ்கானா when the angel of death comes it will pass over you because there is blood இல்லையா? அதை தான் இந்த மீட்கும் பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே நம்ம எங்கே பார்க்குறோம். அதாவது அந்த விடுதலைன்றதெல்லாம் எங்கேருந்து தான் ஆரம்பமாச்சு, இந்த ஒரு மீட்கு பொருள் அங்கே கொடுத்ததுனால தான் இவங்களுக்கு அந்த ஒரு விடுதலை கிடைச்சிச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். சரியா? இப்போ நீங்கள் இப்போ சங்கீதத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 42 to 72 42 72 வரைக்கும் இருக்குது. அதோட பிரேக்கப்பை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். 50 சங்கீதம் 50 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேவியர் ஆஃப் இஸ்ரேல், அதாவது மீட்பரை பற்றி பேசும். 61 72 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிடெம்ஷன் ஆர் டெலிவரன்ஸ் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலை வந்து விடுதலை ஆக்கின காரியங்களை வந்து 61ஆம் அதிகாரத்துலேருந்து 72ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம். அப்போ மொத்தமாக இந்த 42 72 வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா அந்த டெலிவரன்ஸ், அந்த ரிடெம்ஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். சரி, இன்னொன்று நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்போ எனக்கு விடுதலை கிடைக்குதோ அடுத்த நிமிஷமே ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும். அடுத்த நிமிஷம்னா அடுத்த நாளோ அடுத்த நிமிடம் என்ன நடக்கணும், தேவன் எகிப்தை விட்டு நீ வெளியே போன்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அடுத்தது நான் எங்கே போய் நிற்குவேன், வனாந்திரத்தில் போய் நிற்கணும். அப்போ எனக்கு மீட்பு கிடைச்சிருச்சு, அதாவது புது சிருஷ்டி எனக்குள்ள உருவாயிடுச்சுன்னா எனக்கு அதிகமாக என்னதான் வரப்போகுது, சோதனைகள். வனாந்தரம்னால என்ன அர்த்தம், பாடுகள், செய்யாத தவறுக்கு நான் துன்பத்தை அனுபவிக்கிறது, இல்லை எனக்கு என்னோட விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கிறது இல்லையா, என்னோட பொறுமையை சோதிக்கும், என்னோட விசுவாசத்தை சோதிக்கும், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கணும். இது நடக்கலை அப்படின்னா என்ன நடக்கலை, நமக்கு நம்ம ஓட்டத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. நம்ம ஓட்டத்தில் என்னதான் வந்திருக்கணும் பிரச்சனைங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில் பிரச்சனை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது, பர்சனலாகவும் இருக்குது, சபையிலையும் இருக்குது, எல்லாம் இருக்கா. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது நல்ல காரியம்தான். ஆமாம், கஷ்டம்தான், கஷ்டம் இல்லைன்னு சொல்ல வரல, இட் ஹர்ட்ஸ், அது வந்து கஷ்டமாக இருக்குது, நிறைய நோய்களை உண்டாக்கணும், என்ன மன கஷ்டங்கள் நிறைய ஆகுது. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த வனாந்திர பயணத்தில் இது இருந்து தான் ஆகணும். பாருங்க, டியூட்ரானமி சாப்டர் 8 verse 2, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படியும் உன்னுடைய கட்டளைகளை நீ கைப்பற்றாயோ கைப்பற்ற மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு
உன்னை இந்த 40 வருஷமானவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இங்க பாருங்க, ஒரு சம்மரியா சொல்லிட்டாரு. ஏன் தேவன் வந்து இந்த வனாந்திர வாழ்க்கையை நமக்கு கொடுக்குறாரு? முதல்ல டு ஹம்பிள் அண்ட் டெஸ்ட் யூ. உன்னை தாழ்மைப்படுத்துறதுக்கும் உன்னை சோதிக்கிறதுனா டெம்ப்ட் பண்றது வேற, பாவத்தில் விழுவிக்கிறது இல்லை, டெஸ்ட் பண்றது. டெஸ்ட் பண்றதுன்னா என்னன்னா குவாலிட்டி செக்னு பண்ணுவாங்க. குவாலிட்டி செக்னா என்ன? அதாவது நான் இந்த பொருள் இதோட தரம் என்னன்றது எப்போ தெரியும் எனக்குன்னா, அதை டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபோன் தான் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. இப்போ ஒரு ஃபோனு இந்த ஒரு வருஷத்துக்கு இதில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா, அந்த ஒரு வருஷமா அதை யூஸ் பண்ணி அந்த அத்தனை முறை அதை டெஸ்ட் பண்ணி, இல்லை கீழே போட்டால் எத்தனை முறை எப்படி எந்தெந்த ஆங்கிளில் போட்டால் என்ன எல்லாம் டெஸ்ட் பண்ணால் அது சர்வைவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அதை வந்து ஓகே நான் 1 year வாரண்டி கொடுக்குறேன். அது கூட எப்படி 1 year வாரண்டி கொடுக்குறாங்க தெரியுங்களா? 4 வருஷம் 5 வருஷம் அது ஒன்றும் ஆகாது. அப்போ தான் அதுக்கு 2 வருஷம் 1 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு வருஷம் தாண்டி, இப்போ எனக்கு 1 வருஷம்னு ஒரு ஃபோன் கொடுத்தாங்க, 5 வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சு? எதனா ஆச்சு? அதில் ஒன்றுமே ஆகலை. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஓனர் அதை உருவாக்குனவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு நான் கேரண்டி. அப்போ அந்த கேரண்டி தேவன் நம்மளை பார்த்து கேரண்டி கொடுக்கணும். நாளைக்கு உலக மக்களுக்குன்னா எப்படி கொடுப்பாரு? உங்களே தேர்ந்தெடுத்துட்டாரு, என்ன தேர்ந்தெடுத்துட்டாரு, ஜெனிப்பித்துட்டாரு. நாமெல்லாம் சந்தோஷமாக தான் இங்கே வந்தோம். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, எனக்கு டெஸ்டிங்னா என்ன பண்ணோம்? அந்த ஃபோன் எப்படி தெரியுங்களா? 25,000 முறை தட்டு வாங்கலாம். ஏன்னா நம்ம டச் ஃபோன் தானே பண்ணுறோம். 25,000 முறை மினிமம் டச் பண்ணால் என்னென்னலாம் ஆகுது ஸ்க்ரீனில். அந்த பட்டனை ஒரு 50,000 முறை டச் பண்ணால் அந்த பட்டன் கண்டினியூவாக ஒர்க் ஆகுமா, இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அப்போ அந்த அவ்வளோ முறை குத்தும் பொழுதும் அது கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஓகே ரெடி, குவாலிட்டி செக் அப்ரூவ்டு இல்லையா? அப்போ தேவன் இதை தான் சொல்கிறாரு. நான் சந்தோஷமாக வந்து எனக்கு அதிக நாலேஜ் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? மனமேட்டுமை வந்துடும், பெருமையும் கூடவே சேர்ந்து வந்துடும் எனக்கு இல்லையா? அதனால தான் தேவன் சொல்ல, உன்னை தாழ்மைப்படுத்தணும். உன்னை நான் சோதிச்சேன்னா இந்த வசனங்கள் குணங்களாக மாற மாற மாறன்னு என்னவா மாறிடுறேன்? யூ பிகம் லைக் அ வீட். கோதுமை அந்த மணிகள் அது நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னா எப்படி நிற்கும்? ஸ்ட்ரைட்டாக நிற்குமா? பெண்ட் ஆகிடும் ஃபுல்லாக. ஏன்? அது அத்தனை அவ்வளோ கிரெயின்ஸ் அவ்வளோ ஹெவியாக இருக்கிறதால பெண்ட் ஆகிடும். அதே தான் தேவன் சொல்கிறார், நான் உன்னை தாழ்த்தணும், அப்புறமா தான் நான் உன்னை உயர்த்த முடியும். இதனால தான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? டு டெஸ்ட் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தில் சோதிச்சு பார்த்து நீ வந்து வசனத்தை கை கொள்வையா இல்லையா? வில் யூ கீப் த கமாண்ட்மெண்ட்? பாருங்களேன், ஃபர்ஸ்ட்ல எல்லாரும் ஈகராக வந்துடுறோம். பிரச்சனைகான வரும்போது வில் வி ஸ்டில் கோ டு தி ஸ்கிரிப்சர். வசனங்களுக்கு மறுபடியும் போய் இல்லை வசனத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லை வசனத்தின் அடிப்படையில் நான் சரியில்லைன்ற நம்ம மாற்றிக்கணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸடஸ். சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். அடுத்தது இந்த ஒரு டெஸ்டிங்கில் தேவன் இன்னொரு விஷயத்த நமக்கு செய்கிறாரு. அடுத்த வசனங்களே படிங்களா? 8ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் படிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? சிறுமைப்படுத்திட்டாரு, அதாவது என்னை தாழ்த்துறாரு. அடுத்தது என்ன பண்றாரு? பசி உண்டாக்குறாரு நமக்கு. when I am humble, நான் ஹம்பிள் ஆகும்போது என்ன பண்றேன்? தேவனோட வசனத்தை தேடுறேன். அந்த தானே பசி. அது அந்த பசி வரும்பொழுது அடுத்தது என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? மன்னா கொடுக்குறாரு. பசின்னு போகும்பொழுது உங்களுக்கு உணவு அளிக்கிறாரு. உணவு கொடுத்துட்டு என்ன இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷன் வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உங்களை உணர்த்துக்காக நான் இதை பண்றேன். அப்பனா நான் முதல்ல ஐ ஷுட் ஹம்பிள் மை செல்ஃப், தாழ்மையா இருக்கணும். ரெண்டாவது, அந்த தாழ்மை எனக்கு ஒரு பசியை ஊட்டுது. அந்த பசியோட தேவன்கிட்ட போகும்போது தேவன் எனக்கு அந்த உணவு அளிக்கிறாரு. அந்த உணவை நான் எடுத்து அதன் பிரகாரம் நான் வாழும்பொழுது எனக்கு என்ன வருது? ஒரு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம் வருது? இந்த உலகத்தின் சாப்பாடோ இந்த பசி எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவன் மேல இருக்கிற அந்த தாகம் பசி அதிகமாகும் போது அவர் எனக்கு கொடுக்குறாரு. இதுதான் வனாந்திரத்தின் ஒரு சம்மரி.
நம்ம எல்லாருக்குமே வனாந்திர பயணம் இருக்கு. சிலருக்கு இண்டிவிஜுவலாக இருக்கு, சிலருக்கு குரூப்பாக இருக்கலாம், சிலர் சபையாக இருக்கலாம். பட் இந்த ஜேர்னி நம்ம நடந்து தான் ஆகணும். ஸோ அதனால நீங்கள் வந்து சோர்ந்து போகிற மாதிரியோ டிஸ்கரேஜ் கவலைப்படாதீங்க. காட் இஸ் வித் யூ. காட் நோஸ் இட்ஸ் ஹேப்பனிங் டு யூ. உங்களுக்கு ஒரு கஷ்டமோ சோகத்தில் இல்லை இது முடியல என்னன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா தேவன் உங்களோட கூடவே ஜர்னி பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் அடுத்த வரும்போது வசனங்களை படிக்கலாம். ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். தேவன் உங்களை டெஸ்ட் பண்ணுறாரு. அளவுக்கு மீறி உங்களை சோதிச்சிட மாட்டார், என்னையும் சோதிக்க மாட்டார். ஸோ திஸ் இஸ் அபவுட் எக்ஸடஸ். அடுத்தது லெவிட்டிகஸ், லேவியராகமம். லேவியராகமத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரம், அதை பார்க்குறோம். அடுத்தது பலிகளுக்கு முன்னாடி என்ன பார்க்குறோம்? ஆசாரியர்கள், ப்ரீஸ்ட் அண்ட் லீவைட்ஸ். அந்த லேவியர்கள், ஆசாரியர்கள், யார் பிரதான ஆசாரியாக இருக்கணும், அவர் கீழே செய்கிற ஊழியர்கள், இதை பற்றி எல்லாம் அங்கே சொல்லும். அவங்க எப்படி இருக்கணும், இதெல்லாம். அடுத்தது தான் என்ன சொல்லணும்னா பலி செலுத்துறது. எந்தெந்த மாதிரி பலி, எந்தெந்த பாவத்துக்கு அல்ல ஸ்தோத்திர பலி, எல்லா பலிகளோட டீட்டெயில்ஸ் இதில் இங்கே வரும். அப்போ இதை மொத்தமாக லேவியர் ராகத்தில் என்ன பேசணும்னா தேவனோட ஆலயத்தில் நாம் இருக்கும் பொழுது என்னென்ன காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்றது தான் இது பேசும். அப்போ தேவனோட ஆலயம் தான் லேவியர் ராகத்தின் ஃபோக்கஸ். சங்கீதத்தில் ஒரு வசனம் படிக்கலாம். சங்கீதம் 84 அதிகாரம் 1 வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. பாருங்களேன், இந்த ஒரு சங்கீதத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய அவரோட வாசஸ்தலம் எவ்வளோ அற்புதமான ஒரு வாசஸ்தலம்ன்றதை தான் இந்த சங்கீதங்களில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு சம்மரி தான் இது. இப்போ இந்த லேவியராகம் நமக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்? எனக்கும் ஒரு ஜெனிப்பு இருந்தது, அடுத்தது எனக்கு ஒரு யாத்திராகம் இருக்குது, இப்போ எனக்கு ஒரு வாசஸ்தலம் இருக்குது. அப்போது இந்த வாசஸ்தலம் யார்? நான் தான் தேவாலயம். நாம் எல்லாரும் தான் தேவாலயம். இதை நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். வெறும் வசனம் சொல்கிறேன். 1 Corinthians chapter 3 16 to 17, 1 Corinthians 3 அதிகாரம் 16-17 இருக்குது. எபேசியர் 2 அதிகாரம் 21 இது இருக்குது. இது என்ன சொல்லணும்னா நாம் எல்லாரும் தான் தேவனோட ஆலயம். அப்போ நாம் தேவனோட ஆலயமாக இருக்கோம். அதில் நம்மளோட ரோல் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆசிரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். ஜீசஸ் இஸ் அவர் ஹை பிரீஸ்ட். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியராக இருக்காரு. நாமெல்லாம் என்னவா இருக்கோம்? அண்டர் பிரீஸ்டாக இருக்கிறோம். we will all join together. ராஜரீக ஆசிரியர்களாக சீக்கிரம் நாம் மாறிடுவோம். அப்போது இது தேவாலயம்ன்றது புரிஞ்சுக்கணும், நாம் ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கணும். நாம் அடுத்ததாக என்ன தான் பண்ணோம்? 3வது காரியம், பலி செலுத்துகிற காரியங்களை நாம் செய்யணும். என்ன மாதிரி பலி செலுத்தணும்? மறுபடியும் நமக்கு எல்லாரும் வசனம் தெரியும். ரோமர் 12 அதிகாரம் 1 என்ன சொல்லுது? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். ஆஃபர் யுவர் பாடி as a living sacrifice. அப்படின்னா இங்கே பலி செலுத்துறத எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறையா இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை, எப்போ பலி செலுத்தணும்? என்னாட்டி தினமும் பலி செலுத்தணும். அதாவது அங்கே இருக்கிற டேபர்நாக்கிளோட ரூல் என்னன்னா தினமும் பலி செலுத்தணுமா? கரெக்டா? காலையிலையும் செலுத்தணும், மாலையும் செலுத்தணும். அப்போது ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்டாக இருக்கிற நாம கூட என்ன பண்ணணும்? இப்போ டெய்லி பேசிஸ், அதை தான் வசனம் சொல்லுது. ஆஃபர் யுவர் பாடி as a living sacrifice on a daily basis. சரிங்களா? நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் இருக்கு இல்லைங்களா, நாம் செலுத்துகிற பலி 3 பிரிக்கும். எப்படி 3 பிரதர் கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு சபையாக மாறிடுவீங்க. என்னோட பலி தேவனுக்கு முழுக்க முழுக்க பிரியமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் சபையாக தேவன் தேர்ந்தெடுத்துருவார். அது 50-50. அதாவது கரெக்டாக இருந்தோம், ஆனால் கொஞ்சம் சோர்வடைந்து உலகத்தில் பாதி இதில் பாதின்னு வந்துட்டா எனக்கு என்ன அடுத்தது? திரள் கூட்டமாக போயிடும். எல்லா சத்தியமும் தெரியும், நல்லா தான் ஓடினேன். ஆனால் அந்த பேரபிள் ஆஃப் சோவர்ஸில் சொல்வார் இல்லைங்களா, 3வது விதை எப்படி போய் விழுந்துச்சு? முட்செடிகளும் அந்த ஒரு தான்ஸ் அண்ட் திசில்ஸில் போய் விழுந்துருது. அது என்ன ஆயிடுச்சு? அந்த ஹார்ட் கண்டிஷன்னு, உலகத்தின் ஆசைகள், பண ஆசைகள், இந்த உலகத்தின் அந்த ஒரு இதில் மாட்டிக்கணும்னா ஸ்லோவாக என்ன ஆகிடுது? வசனம் இருக்குது, பட் ஐ வில் லிவ் திஸ் வேன் அப்படின்னு போயிட்டோம்னா 2ஆம் மரணத்துக்குள்ள போயிடும். அப்போது நான் செலுத்துகிற பலி ரொம்ப முக்கியமாக இருந்தது.
நான் எப்படி செலுத்துறேன்றதை வச்சு தான் எனக்கு என்ன ரிவார்ட் அப்படின்றத நாம் இங்கே பார்த்துக்கிறோம். சரிங்களா? சங்கீதம் 84 படிச்சிட்டோம் இல்லைங்களா? ஆமாம், முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது நம்பர்ஸ், எண்ணாகமம். எண்ணாகமத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு? பெரும்பாலும் நீங்கள் எண்ணாகமத்தில் என்ன தான் பார்ப்பீங்கன்னா, டெஸ்டிங்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ், அவருக்கு கொடுக்கப்பட்ட பாடுகள் சோதனைகளை தான் அதிகமாக பேசுவாங்க. சரியா? அந்த பாடுகளும் சோதனைகளும் வரும்பொழுது இஸ்ரேல் மக்கள் என்னவா மாறிட்டாங்க? விசுவாசத்தோடு மாறிட்டாங்களா? என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். அவங்க விசுவாசத்தை இழந்துட்டாங்க. விசுவாசத்தை இழந்த உடனே அவங்க என்ன ஆச்சு? முணுமுணுக்கிறதா? கரெக்டா? முணுமுணுக்க ஸ்டார்டட் கிரம்பிளிங். இந்த வசனத்தை நம்ம சங்கீதத்தில் பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். இதுல Psalms chapter 106 verse 24 and 25. சங்கீதம் 106 அதிகாரம் 24 25. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். என்ன சொல்லுது பாருங்களேன், எவ்வளோ அழகா அவங்களோட எல்லா இதையும் ஒரே வேர்ஸ்ல சொல்லிடுச்சு. They despised the pleasant land. அவங்களுக்கு என்னதான் ஆசீர்வாதம்? கானான் தேசத்துக்கு போறது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னா அவங்களாலே ஊகிக்க முடியாது அது எவ்வளோ நல்லா இருக்க போகுதுன்றது. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு? யாருக்கு வேணும் அந்த they started despising. டிஸ்பைசிங்னா ஏன் தான் வந்தனும், இது வராமையே இருந்திருக்கலாம், அந்த ஆட்டிடியூடில் போகிறது. இப்போ நம்ம கூட நிறைய பேர் பழைய சபையிலே எவ்வளோ நல்லா இருந்துச்சு, எல்லாம் விட்டு இங்கே வந்தேன், ஏன் தான் வந்தனோ, பெரிய தப்பு பண்ணிட்டேன். நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்? இங்கே எனக்கு சந்தோஷம் இல்லை, இந்த மாம்சத்தின் சிந்தையில் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயங்கள் எனக்கு இல்லைன்றது தானே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஃபேன்சி சர்ச், அதாவது நாங்கள் போகிற நான் போன பழைய சபையிலோ இல்லை இந்த ஏஜி சர்ச்சஸ்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்டகாஸ்ட்லலாம் அவ்வளோ எனர்ஜி இருக்கும், அவ்வளோ உற்சாகமாக பாடுவாங்க, மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகிடுது உங்களுக்கு? அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே நம்ம இங்கே வரோம். இங்கே வந்தோடனே என்ன ஆகிடுது? இல்லை, இது குரூப்பில் யாரும் சரியா சிரிக்க கூட மாட்டுறாங்க, சரியா பேசுறதுக்கே தயங்கி பேசுகிறாங்க. இங்கே பாட்டு பார்த்தா பாட்டே இல்லை, பாடினதே பாடுறாங்க, ஒன்றுமே இல்லையே இங்கே. புரியுதுங்களா? எதுக்காக நாம் இங்கே வந்தோம்? சத்தியம் நல்லா கிடைக்குதா இங்கே? என்ன கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் எல்லா சகோதரர்களும் அவங்களோட முழு இதயத்தோடு நல்ல சத்தியத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே சேஞ்ச் என்ன ஆயிடுச்சு? ஆனால் சத்தியம் யாருக்குப்பா வேணும்? ஒரு சந்தோஷமே இல்லையே, ஏதோ சண்டை வரோம் போகிறோம் ரெண்டு. பாருங்களேன், நம்ம மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நாம் சோதிக்கப்படும் போது அந்த பழைய இது. இப்போ இஸ்ரேலர் என்ன தெரியுங்களா சொன்னாங்க? அங்கே நான் எகிப்தில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் சொன்னாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? we ate garlic, we ate onion. நாங்கள்லாம் வெங்காயத்தை சாப்பிட்டோம். கரெக்டாக தமிழில் சொல்ல ஒரு மாதிரி இருக்கு, சாரி. அதாவது வெங்காயம், அந்த பூண்டு, இதெல்லாம் ரொம்ப ப்ரெஷியஸான விஷயங்க. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தோம். ஆக்சுவலாக யார் அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண? தேவன்கிட்ட. தேவனே, இந்த கொடுமை எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னது யார்? அவங்க தானே சொன்னாங்க. இந்த எகிப்திலேருந்து தயவுசெய்து எப்படியாவது காப்பாத்துருங்கன்னு சொன்னது யார்? இஸ்ரேல் மக்கள் தான் கூப்பிட்டாங்க அவங்கள, இல்லையா? ஏன்னா அந்த கொடுமை எவ்வளோ கொடுமைன்னா அவங்களால முடியல. இஸ்ரேல் மக்கள் அவங்களுக்கு தூங்குறதுக்கு கூட டைம் இல்லைன்ற மாதிரி அவங்க வளர்ந்துனே போறாங்கன்றதுனால அந்த ஃபேரோ என்ன பண்ணாரு? இன்னும் அதிகமாக வேலை கூட அவங்களுக்கு, அந்த ஜனத்தொகை இன்னும் வளராத மாதிரி பண்ணாரா இல்லையா? ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு? அதுவே எவ்வளோ பெட்டராக இருந்துச்சு பாருங்களேன். ஹியூமன் அந்த மாம்சத்தின் இச்சைகள் எப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. மறந்துடுறோம் பழைய, ரைட்? கிரம்பிளிங். அந்த டிஸ்பைஸ், இதில் பாருங்க ஒரு 4 விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். டு நாட் டிஸ்பைஸ் த லார்ட்ஸ் ஒர்க். தேவனுடைய காரியங்களை நாம அந்த டிஸ்பைஸ்க்கு எனக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியல, அதை வெறுக்கக்கூடாது, அதை அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம இதெல்லாம் என்னப்பா, நான் நிறைய கேட்டிருக்கேன். இந்த தாட் எனக்கும் வருது, நான் வரலன்னு சொல்ல, நான் இதுன்னு சொல்ல. பட் அதை நாம் ஜெயிச்சு வென்று வந்துட்டே இருக்கணும்.
பாருங்க, அந்த டிஸ்பைஸ் என்ற ஒரு தாட் வரும்போது அடுத்தது எந்த கருத்துக்கு போகுது? தே டிட் நாட் பிலீவ். முதல்ல டிஸ்பைஸ் வந்துச்சு, தே டிட் நாட் பிலீவ் இஸ் ப்ராமிஸ். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண என்னவா மாறிச்சு? அவரு சொல்லித்தான் இருக்கிறார் ப்ராமிஸ். நான் நினச்சோம் அவர் 40 நாள்லயே 50 நாள்லயே போய் சேர்ந்துருவோன்னு. இது வருஷ கணக்கில் போயிட்டு இருக்கு. என்ன ஆயிடுச்சு? தே டிட் நாட் பிலீவ். அவங்க நம்பிக்கையை இழந்துட்டாங்க. ஏன்? அவங்க சுற்றி நடக்கிற பிரச்சனை என்ன? சாப்பாடே இல்லை, எப்போ பாரு இந்த மண்ணாவே சாப்பிட்டுட்டு இருக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் கேம் த கிரம்பிளிங். முணுமுணுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நாலாவது ஏதாவது பாருங்களேன், ஸ்டார்டிங் வந்து ஒரு வார்த்தையில் ஒரு அந்த மைண்ட் செட்டில் சேஞ்ச் ஆச்சு. கடைசியாக என்னவா போயிடுச்சு? தே டிட் நாட் ஒபே த லார்ட். தேவனுக்கு கீழ்ப்படுகிறத நிறுத்திட்டாங்க இல்லையா? ஸோ இந்த நம்பர்ஸோட வாழ்க்கையை நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக, நிறைய முறை என்ன ஆகிடுதுன்னா சத்திய வசனங்கள் அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்க சத்தியம் சொல்லிட்டு தான்ப்பா இருப்பாங்க. எல்லாரும் மாறிடுறாங்களா? எல்லாரும் மாட்டோம், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். என் வேலை என்ன? சண்டே 10 to 11:30 வந்து உக்காந்து தூங்கி ஏஞ்சி போயிடுறேன். 1.5 மணி நேரம் கூட உட்காந்து வசனம் கேட்கணும்னு தேவையில்லைல்ல. அதில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தூங்கி யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எழுந்து டீ குடிச்சிட்டு போயிடுறோம். பாருங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம போயிடக்கூடாது. பாருங்களேன், இது வந்து ரொம்ப பெரிய வார்னிங் நமக்கு. இஸ்ரேலுக்கு நடந்த எல்லாத்தையும் ஏன் தேவன் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காருன்னா, ஆவிக்குரிய சகோதர சகோதரி நாம தான் இஸ்ரேலைட்ஸ். ஸோ நாம் அந்த பாதைக்குள்ளே போயிடக்கூடாதுன்றது தான் நம்பர்ஸ். சரி, அடுத்தது கடைசியாக டியூட்ரானமி, உபாகமம். உபாகமம்ல என்ன நடந்துச்சு? மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறாரு. அதாவது தேவன் நம்மளை எப்படி வழி நடத்தினாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது உங்களை எப்படியெல்லாம் வழி நடத்தினாரு, என்னென்னலாம் பண்ணாரு, நீங்கள் அதுக்கு நன்றி கடனா இருங்கன்றதான் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த கடைசி 2-3 அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இது ஸ்டார்டிங்லேயே கூட அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்னு பாருங்கள். டியூட்ரானமி சாப்டர் 1:31. எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஆறுதலாக ஒரு என்கரேஜிங்காக இருந்த ஒரு வசனம் இது. ஸோ அதனால் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பாருங்க, எவ்வளோ இந்த வில்டர்னஸ். இது வந்து வில்டர்னஸ்ல இருக்கிற, அதாவது நீங்க வனாந்தரத்தில் இருக்கும்போது தேவன் உங்க கூட எப்படி இருந்தாருங்களா? There you saw how the Lord your God carried you. அவர் உங்க கூட நடந்து வரலையா? என்னன்றாரு? உங்களை சுமந்து வந்தார். எப்படி சுமந்து வந்தார்? சுமக்கிறதுனா இந்த வேலைக்காரங்களோட சுமந்துன்னு வருவாங்க. சுமந்துன்னு வரும்போது நிறைய டேமேஜஸ்லாம் பண்ணிடுவாங்க. அப்படி சுமந்து வரல. அவர் எப்படி சுமந்து வந்தார்? As a father carries his son. இப்போ ஒரு அப்பா தன் மகனை எப்படி கேரி பண்ண போவார்? கவனமாக, கேர்ஃபுல்லாக, தன் மகனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாதுன்னு சுமந்துன்னு போகிறது தான் அப்பாவோட குணம் இல்லையா? இங்கே வசனம் என்ன சொல்லுது? நம் தேவன் இந்த வனாந்தர பிரயாணத்தில் நம்மளை அப்படி சுமந்துட்டு போகிறார். இதை விட நமக்கு என்ன வேணும்? நீங்கள் போய் சேர்ற வரைக்கும் நான் இப்படி தான் உங்களை பார்த்துருவேன். நான் போய் சேர்ற வரைக்கும் இதே தான் தேவன் நமக்கு சொல்கிறாரு. நான் உன்னை சுமந்துன்னு போயிடுவேன், நீ கவலைப்படாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளோதான். நான் உனக்கு கொடுத்த வசனத்தின் பிரகாரம் நான் இருக்கிறேனான்றதை மட்டும் நீ பார்த்துட்டே வா. தெரியாத நீ நிறைய தவறு செஞ்சாலும் நான் ஒன்று மன்னிச்சிடுறேன். நீ என் ஷோல்டர்லேருந்து இறங்கி போயிடாது. புரியுதுங்களா? இதே தான் சங்கீதத்திலையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மோசஸ் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க? தேவனுக்கு கீழ்ப்படிங்க. ரைட்? அப்போது அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் அவரை கீழ்ப்படிந்தீங்கன்னா அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே வரும். நீங்கள் கீழ்ப்படியில் என்னவா மாறிடும்? உங்களுக்கு ஒரு கேர்ஸாக மாறிடும் அப்படின்றத இங்கே சொல்கிறேன். இப்போ சங்கீதம் 119 எடுத்து படிச்சிங்கன்னா அதில் நீங்கள் எந்த வசனம் எடுத்து படிச்சிங்கனாலும் இது ஒரு நல்ல ரிமைண்டர் மாதிரி வரும்.
இந்த சங்கீதம் 119 இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த ஆல்பபெட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு ஆல்பபெட் சேர்த்தாதான் நம்ம மொழியே அதில் தான் அடங்கியிருக்கு. அந்த சங்கீதத்தில் 22 எபிரேய ஆல்பபெட்ஸு நீங்கள் இதில் பார்க்கலாம். ஆலெஃப், பெத், இதெல்லாம் ஒரு சாப்டர்ல நீங்கள் பார்த்து அந்த ஒரு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா அது சொல்லிகிட்டே போகும். டிவிஷன்ஸ் வரும் இதில். அது ஒரு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டுமே 5ஆம் வசனம் இருக்குது, எந்த வசனம் எடுக்கலாம். சரி 5ஆம் வசனம் எடுங்களேன். 119 5ஆம் வசனம். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகளை சிறைப்பட்டால் நலமாய் இருக்கும். பாருங்களேன், பிரமாணங்களை கை கொண்டால் என்னோட நடைகள் பிரமாதமா இருக்கும். சரி 50ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 50, 100, 150 அப்படியே படிச்சிருங்களா? அதுவே என் சிறுமை எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சரி 150. நீதியை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். இதுவும் மறுபடியும் என்ன பண்ணுது, தேவனோட வசனத்தை கீழ்ப்படியறவங்க கீழ்ப்படியா. நீங்களே ரேண்டமா நீங்க வீட்டுக்கு போயிட்டு கூட இந்த 119ஆம் சங்கீதத்துல ஏதாவது ஒரு வசனத்தை ரேண்டமா எடுத்து படிச்சு பாருங்க. அதுல ஒபீடியன்ஸ், தேவனோட வார்த்தை வரும், அதோட ஒபீடியன்ஸு, அதுக்கான பிளெஸிங்ஸ். ஸோ இந்த டியூட்ரானமியில என்னதான் சொல்ல வர்றாரு மோசேனா, தேவன் உங்களுக்கு செய்த காரியங்களை நீங்க மறந்துடாதீங்க. உங்களை வாழ்க்கையை அந்த நன்றியோடு அவர் செய்த காரியங்களை மறக்காம நீங்க வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கிரேட்ஃபுல்லா இருப்பீங்க அப்படின்றது தான் நீங்க சொல்றது. அப்போ இந்த டியூட்ரானமி நமக்கு என்ன சொல்லுது? அந்த உபாகமத்துல நமக்கு என்ன உபாகமம் இதுலன்னா, தேவன் நம்ம எல்லாருக்கும் நல்ல விஷயம் செஞ்சிருக்காரா இல்லைங்களா? எனக்கு கண்டிப்பா நான் எதிர்பார்த்தது வரை அதிகமா நிறைய காரியங்களை செஞ்சிருக்காரு. நிறைய ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்துருக்காரு, அற்புதமா வழி நடத்திருக்காரு. ஸோ நான் அனுதினமும் காலையில் எழுந்து ஜபிக்கும் பொழுது முதல்ல என்னதான் பேசணும்னா, தேவன் என்ன எப்படியெல்லாம் வழி நடத்தி வந்தார் அதை நம்ம நிறைவு கொள்ளணும். தேவனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் ஞாபகம் வச்சுக்கணும். தேவன் நான் எத்தனை முறை கீழே விழுந்தேன், என்னை விட்டு கொடுத்துட்டாரா? எத்தனை முறை நான் போய் தேவன்கிட்ட என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சில நேரத்தில் காலையில் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவேன், சாயந்தரத்துக்குள்ள 2-3 முறை பண்ணிருக்கேன். ஆனாலும் தேவன் விசுவாசத்தோட அதை உண்மை உள்ளவரோடு இருக்காரு. நாம் போகும்போதெல்லாம் அவர் என்னை மன்னிக்க தயாராக இருக்கார் இல்லையா? அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால பாவத்திலிருந்து விலகிறத விட்டுறாதீங்க, வெளியே வாங்க. அவர் ஒரு பிதா தன்னோட குமாரனை சுமக்கிறது போல உங்களை சுமக்கிறாரு, அதை நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்றத தான் இங்கே நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட இந்த எல்லா வாழ்க்கையின் பயணத்தில் இது நாம ஞாபகம் வச்சு இப்போ பிலிப்பியன்ஸ் 1:6 படிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கலாம். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எது சிஸ்டர்? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா? ஒருவேளை நான் நீங்கள் தப்பாக எழுதிட்டேன்னா என்ன சொல்றதுன்னா, being confident of this, that he who began a good work in you will carry it on to completion until the day of Christ Jesus. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம் படிச்சிங்களா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சரி படிங்க சிஸ்டர் இன்னொரு முறை, புரியல எனக்கு தமிழ்ல, சாரி. இப்படி வரல. சரி ஒருவேளை அது இல்ல சிஸ்டர், பிலிப்பியர் இங்கிலீஷ்ல கரெக்டா வருதா அது? 5ல் இருக்குமா இல்ல 7ல் இருக்குமா பாருங்க. அதேதான். என்ன வசனம் அது? 5ஆம் வசனம். தமிழ்ல 5ஆம் வசனம். எந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம இந்த ஓட்டத்தை ஓடணும்னா, என்னோட பலத்துல எதுவும் நடக்க போறது இல்லை, என் முயற்சி நான் பண்றேன், ஆனா
என்ன இந்த ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்ச தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்மளை கம்ப்ளீட் பண்ண வச்சிருவார். அந்த விசுவாசத்தில் நீங்கள் ஓடுங்க, வேறெல்லாம் தேவன் பார்த்துக்குவாரு அப்படின்றது தான் இங்கே பார்த்தோம். ஸோ இனி கன்க்ளூஷனாக நம்ம என்ன பார்த்தோம்? சங்கீதம்ன்றது ஒரு குட்டி தோரா மாதிரி. எப்படி அதில் ஒரு 5 புஸ்தகங்களில் 5 விஷயங்களை தேவன் வச்சுருந்தாரோ, அதே மாதிரி சங்கீதத்துலேயும் 5 புஸ்தகங்களாக அதை பிரித்து எடுத்திருக்காரு. அந்த 5 புஸ்தகங்கள்லேயும் தோராவில் இருக்கிற அதே மெசேஜ் கனெக்டிங்காக வருது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த புஸ்தகத்தின் பேரை வச்சே நம்ம அந்த டைட்டிலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஜெனிசிஸ்னா நமக்கும் ஒரு புது ஜெனிப்பு இருக்குது, அதாவது புது சிருஷ்டிகளாக நமக்கு ஒரு நியூ பிகினிங் வந்துச்சு. நமக்கும் ஒரு வனாந்தர பிரயாணம், எக்ஸடஸ்னா வனாந்தர பிரயாணம் நமக்கும் இருக்குது. தேவாலயமாக நாமளும் அழைக்கப்பட்டிருக்கோம், நாமளும் ஆசாரியர்களாக இருக்க போகிறோம். அதுக்கான பலிகளை நாம் செலுத்தணும். நம்பர்ஸில் நமக்கு கண்டிப்பாக சோதனைகள் வரும். ஏன்? என்னோட குவாலிட்டி என்ன, தரம் என்ன, என்னோட விசுவாசத்தின் தரம் என்னன்றதை தேவன் செக் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நாளைக்கு நம்ம சபையாக சேர்ற அந்த சபையை உலக மக்களுக்கு காட்டும் பொழுது எந்த விதத்தில் நம்ம விழ மாட்டோம். கேரண்டி கொடுப்பார் தேவன். இந்த சபையாக தேர்ந்தெடுக்கிற 1,44,000 பேரை நீங்கள் கண்ணை மூடி ஃபாலோ பண்ணுங்க, அவங்க எந்த விதத்துலையும் கீழே விழ மாட்டார்கள். ஏன்? நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன். அக்கிரமமான வேர்ல்ட்லேயே அவங்க என்கிட்ட விசுவாசத்தான் இருந்துட்டாங்க. சரிங்களா? கடைசியாக டியூட்ரானமியில் நம்ம என்ன பார்த்தோம்? ரிமெம்பர் வேர் வி கேம் ஃப்ரம். நம்ம எங்கேருந்து வந்தோம், தேவன் நம்மளை எப்படி தூக்கி எப்படி வளர்த்தார், எவ்வளோ ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் பார்த்தோம். பாருங்களேன், இந்த ஜெனிப்பிக்கிறதுனா இம்ப்ரெக்னேட்டிங் அப்படின்னா ஒரு ப்ரெக்னென்ட் உமன் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? டாக்டர் என்ன சொல்வார்னா, மேபி ஐம் ராங், மை அண்டர்ஸ்டாண்டிங், ஃபஸ்ட்டு அவங்க ஃபேஸ் பிரைட் ஆகிடும். கரெக்டுங்களா சிஸ்டர்ஸ்? ஃபேஸ் பிரைட் ஆகிடும். அப்போ எனக்குள்ள ஒரு புது சிருஷ்டி இருக்குன்னா என்ன ஆகணும்? எனக்கு ஃபஸ்ட்டு பிரைட்டாக அப்படின்னா என்னோட குணங்கள் பிரைட்டாக மாற ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அவங்க ப்ரெக்னென்ட்ன்றதை நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஆனால் எப்போ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க? ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம், 6வது மாதம் 7வது மாதம் என்னதான் நீங்கள் அந்த சிஸ்டரு அந்த உமன் கவர் பண்ணி மேனேஜ் பண்ணாலும் ஆப்வியஸாக தெரிஞ்சிடும். பார்க்கும்பொழுதே சொல்லிடலாம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றது. இது அகெயின் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்பிரிச்சுவல் ப்ரெக்னென்சி, அதாவது இம்ப்ரெக்னேட் ஆகிற நாம கூட வளர வளர என்னவா மாறணும்? அது இவங்க மாறிட்டாங்க, இவங்க பழைய ஸ்ட்ரக்சர் இவங்ககிட்ட இல்லை இனிமேன்றது எப்படி தெரியும்? என்னோட குணங்கள் அங்கே ஃபிசிக்கலாக மாறுற இது என்னோட குணங்கள் மாற மாற என்ன ஆகிடும்னா, இப்படி சொல்லணும், ராஜ் பிரதர் 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தார், ஆனால் சில விஷயங்கள் இவர் மாறிட்டாருப்பா அப்படின்னு சொன்னால் அது நல்ல விஷயம். 3 வருஷத்துக்கு முன்னால் அவர் அப்படி தான் இருந்தார், இப்போவும் அப்படி தான் இருக்கிறாரு. அப்படின்னு என்ன ஆச்சு? நான் ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் என்கிட்ட எந்த ப்ரெக்னென்சி விசிபிலிட்டியும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த ஒரு கன்க்ளூடிங் தாட்ஸில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த புது சிருஷ்டி வளர்ந்து தேவனை சேரணும், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சேரணும்னா இந்த பிரயாணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். ஜெனிசிஸ் இருக்கணும், எக்ஸடஸ் இருக்கணும், லெவிட்டிகஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், டியூட்ரானமி இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம கேரக்டர் நல்லா சேஞ்ச் ஆக ஆக கண்டிப்பாக தேவனுக்கு மட்டும் இல்லை, சபைக்கும் நாம் ஒரு ஆசீர்வாதமாக மாறுவோம். ஸோ இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்குவாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அவரோட ஷோல்டரை விட்டு இறங்கிடக்கூடாது. அவர் நம்ம தோளில் சுமக்கிறாரு இல்லையா, அந்த தோளில் சுமக்கிற காரியத்திலேருந்து இறங்கிடாதீங்க. அது இறங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எப்படி தான் போய் முடியும்? ஸ்தோத்திரத்தோடே போய் முடியும், துதியோடே போய் முடியும். இட் ஆல் எண்ட் இன் பிரைஸ். ஸோ தோராவோட சங்கீதோட கன்க்ளூடிங் தாட்ஸ் என்னென்னா, எல்லாமே நல்லபடியாக முடியும், தேவன் வழிநடத்திடுவார். பிலிப்பியர் 1 இங்கிலீஷில் 6 பார்த்தோம், தமிழில் 5 பார்த்தோம். ஸோ அவர் முடிச்சிருவார் எல்லாத்தையும். நாம் உண்மை உள்ளவர்களாக வாழணுன்றது தான் இது கன்க்ளூடிங் தாட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ்.